ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் மீன் குழம்பு செய்ய போகிறேன். அடுப்பில் சட்டியை வச்சு 2 கரண்டி எண்ணெயை ஊற்றிட்டேன். நல்லெண்ணெய் ஊற்றினா நல்லாயிருக்கும். கருவடகம் போட்டு தாளிக்கிறேன். கருவடகம் இல்லாதவங்க கடுகு, ஜீரகம், வெந்தயம் எல்லாத்துலேயும் கால் ஸ்பூன் போட்டு தாளிச்சிக்கோங்க. வடகம் பொரிஞ்சு வந்தோடனே ஒரு கைப்பிடி அளவு பூண்டு, சின்ன வெங்காயம் 2யும் இடித்து போட்டிருக்கேன். இடித்து போட்டால் தான் மீன் குழம்புக்கு நல்லாயிருக்கும். 2 கொத்து கருவேப்பிலை, ஒரே ஒரு தக்காளி அப்படியே புளிஞ்ச மாதிரி போடுங்க. நல்லா வதக்கி கொடுங்க. நல்லா வதங்கணுங்க. வதங்கினோடனே ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு வதக்குறேன். நல்லா வதங்கி கொடுங்க. வதக்கி கொடுத்தோடனே நான் ஏற்கனவே 2 எலுமிச்சம்பழம் அளவு புளியை ஊற வச்சு ஒரு சொம்பு தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். அதை ஊற்றுறேன். அதில் இனிமேல் தான் காரம் போடணும். குழம்பு மிளகாய் தூள் தான் இந்த மீன் குழம்புக்கு மிகவும் முக்கியமானது. அது ஒரு 5 ஸ்பூன் போடுறேன். 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் போடுறேன். 2 ஸ்பூன் உப்பு போடுறேன். அவ்வளோதாங்க இதுக்கு போட வேண்டியது. நல்லா கொதிக்க விடணும். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா மீன் குழம்ப கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து மேலே எண்ணெய் பிரிஞ்சு நிற்கும். அந்த எண்ணெய் பிரிஞ்சு நிற்கும் போது மேலே நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற மீனை இதில் போடணும். மீனை நல்லா கழுவிட்டு மஞ்சத்தூள் போட்டு பெசரி வச்சுருக்கேன். அந்த மீனை எடுத்து ஒன்று ஒன்றா போடுறேன். நான் இன்றைக்கி மீன் குழம்புக்கு கொடுவா மீன், கிழங்கா மீன், இந்த மீன் தான் போடுறேன். தலை, வால் இதெல்லாம் போட்டால் நல்லாயிருக்கும் மீன் குழம்புக்கு. மாங்காவும் போடலாம். இப்போ ஃப்ளேமை கம்மியாக வச்சு 5 நிமிஷம் கொதிக்க விடணுங்க. 5 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணி மூடி வச்சிடணும். செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.